the next day. வெல்கம் டு ஸ்குட் கேம் சீசன் 2. இது வந்து கஷ்டமானதும் கிடையாது, ஈஸியானதும் கிடையாது. நீங்கள் வந்து கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம், சரிங்களா? எப்படி இங்கே வந்து பார்க்குறீங்களா? நான் வந்து இது சும்மா ஒரு பிசி வாங்குறதுக்கு ரூபா இல்லை, அதனால இங்கே வந்துட்டேன். இங்கே வந்துட்டோம்னா 1 பில்லியன் கணக்கான ரூபா கிடைக்கும், அதனால் வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம்னு சொன்னேன். இது நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஓ, இது வந்து அந்த கிளவிக்கு, அந்த கிளவி என்ன சொல்லாது, கிளவியில் அது என்னது, இந்த இந்த இவன் இருப்பல்ல, அது கொக்கமா கோச்சி, அந்த இது அவன் என்ன சொல்கிறதே தெரில. இதெல்லாம் நம்மளுக்கு அத்துக்கூடி என்று சொல்லுவார்கள். க்ரீன் லைட், ரெட் லைட், க்ரீன் லைட். ஐயோ, இந்த க்ரீன் லைட் போட்டல எப்போ நகர்ந்துருப்பேன் கைஸ். நீங்கள் சொல்லுங்க க்ரீன் லைட், ஓடு 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 நிற்காமல் ஓடு, ஓடு 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 நிற்காமல் செத்துரோடும். இல்லை இல்லை இல்லை, எல்லாருமே என்னோட முன்னாடி இருக்காங்க. நான் லாஸ்ட்டு போயிட்டு இருக்கேன் கைஸ். நான் ரெட் லைட் போட்டு முடிச்சோன்னா இல்லை, க்ரீன் லைட், ரெட் லைட், க்ரீன் லைட். நான் 2 வாட்டி நின்றுட்டேன் கைஸ். ரெட் லைட், green light, green light, green light, red light. பிளாக் மேனை பார்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும் கைஸ். உங்களுக்கு சொல்லு, பிளாக் மேனா அது என்ன பண்ணு, நம்ம ஜெயிச்சுட்டு அந்த மணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவோம். நம்ம எப்படிப்பட்ட ஆள் எடுத்துகிட்டு போயிட்டோன்னா உங்களுக்கு வந்து கிவ்அவே பண்ணுவேன் கைஸ், சரிங்களா கைஸ்? கிவ்அவே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பிசி கிவ்அவே பண்ணலாம், ஃபோன் கிவ்அவே பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். அது ஜெயிக்கலாம் அதுக்காண்டி, சரிங்களா கைஸ்? அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், லைக் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டுரு வந்துருங்க, சரிங்களா கைஸ்? என்றைக்கும் ஒரு வீடியோ வரும் இந்த சேனலில், சரிங்களா? அதனால லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைபெல்லாம் பண்ணி விட்டுட்டு வந்துடுங்க. அப்போ தான் எனக்கும் சப்போர்ட் பண்ணணும், எனக்கும் வீடியோ போடணும்னு தோணும். சரி, இங்கே எல்லாம் முடிச்சு ஃபஸ்ட்டு மேட்ச் ஃபினிஷ்டு. செகண்ட் மேட்ச்சுக்கு போலாமா. செகண்ட் மேட்ச் என்ன மேட்சாக இருக்கும், என்ன கேமாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச அணிபி இல்லைனா 6 lakhs இருக்கும். 6 lakhs மீன்ஸ் வெரி ஈஸி கேம். அதெல்லாம் நான் 2 வாட்டி 3 வாட்டி மேலே முடிச்சிட்டேன், அதனால் எனக்கு ஈஸியாக இருக்குது. அதனால் இது கேம் முன்னாடி விளையாடுனது கிடையாது கைஸ், விளையாடினது கிடையாதுன்னு சொல்லலை, விளையாடிருக்கேன். ஆனால் இந்த கேம் விளையாடல, ரோப்ளாக்ஸில் இந்த கேம் விளையாடல. இதுவும் ரொம்ப கிராஃபிக்ஸ் அல்டிமேட்டாக இருக்குது, வேறு எல்லாம் அவ்வளோலாம் இல்லை. அல்டிமேட்டாக இருக்குது, மேட்டாலிட்டியாக இருக்குது, மேட்டாலிட்டி. வெல்கம் டு அனதர் கேம். இந்த கேமோட பேர் என்னன்னா அனிகோம். இதை வந்து கரெக்டாக நீங்கள் எடுத்த ஷேப்பை வந்து கரெக்டாக பண்ணணும், அதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். தேங்க்யூ, வணக்கம், தேங்க்யூ. இன்னொன்று சொல்லணும், அதை வந்து கரெக்டாக ஷேப்பை வெட்டி மட்டும் எடுக்கணும், சரிங்களா? நீங்களும் அதான் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு எனக்கு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், சரிங்களா? சரி, இப்போ போயிட்டு வாங்கிறேன். இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க, இல்லைனாலும் நம்மளுக்கு இந்த கேம் பற்றி தெரியும், இது ஈஸி தான். ஆனால் நிறைய கிராக் வேறு போட்டுருக்கேன் கைஸ், ஏற்கனவே அது எவ்வளோ கிராக் போட்டிருக்கேன் பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணணும். கான்சன்ட்ரேட், அப்படியே கான்சன்ட்ரேட்டாக இருக்க போகிறேன். நின்றுங்க, கான்சன்ட்ரேட். லேஸ் தான் உடனும், ஒரு ஓடம் உடஞ்சா கூட முடிஞ்சு கைஸ். அப்போடு நல்ல வேணுமென்று முடிச்சிடும் கைஸ். அல்டி எப்படி கெத்தான் நந்து வரான், பேட்டையெல்லாம் கண்டு வரான், வலிய விட்டா இருக்கலாம்ல. அப்படி நான் கெத்தான் நந்து வரேன்னா எப்பா கொஞ்சம் கோல்டு, அதனால தான், வேறு ஒன்றும் இல்லை, சரிங்களா கைஸ்?
சரிங்களா, நேற்றுக்கு பெட் வாஷ் போட்டதோ அதை பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க சரிங்களா. சரி, இப்போ அடுத்த கேமுக்கு போக போகிறோம். இன்னும் கொஞ்சம் டைம் தான் இருக்கிறது சரிங்களா. நம்ம ஃபஸ்ட்டே முடிச்சு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேர் வரல கைஸ், இன்னும் முடிக்காமலே நிறைய பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, அடுத்த கேமோட ஹலோ, இப்போ இந்த கேமோட பேர் என்னன்னா, இது வந்து 6 lakhs. நீங்கள் கொடுத்துருக்க டாஸ்க் எல்லாமே முடிச்சு போனீங்கன்னா நீங்கள் தான் வின்னர். அந்த டைமுக்குள்ளே 2 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சுட்டு போகணும் நீங்கள். ஆனால் சரிங்களா, தேங்க்யூ. இதெல்லாம் நம்மளுக்கு அது தப்ப மாட்டர் சால்ட் வாட்ரு ஒரு டக்கு டக்குன்னு முடிக்கணும் கைஸ். இதெல்லாம் சப்பம்னா அதெல்லாம் சொல்லலாம், தப்ப மாட்டர் சால்ட் வாட்டர் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா. டக்கு டக்குன்னு பண்ணணும் கைஸ். இது முதல்ல அப்படி தான் இருக்கும். கரெக்டாக வந்து எல்லோ நீங்கள் போட்டணும் கைஸ். வா ஓகே பண்ணு. இப்போ போட்டு பார்த்து கரெக்டாக வந்துச்சு பார்த்தீங்களா. ஓடு 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 ஓடு. நம்மளுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்துட்டாங்க கைஸ். எல்லோவில் அப்படி தான் கரெக்டாக எல்லோவில் 2 பேர் கரெக்டாக இருக்குது இது கைஸ். ஏம்மா டக்கு டக்குன்னு முடிக்கணும் கைஸ். இது என்னது இதுதான் உள்ளதுலே கஷ்டம், எனக்கு வராது. இது கரெக்டாக வரணும். இது கரெக்டு. ஷோ கரெக்டு. ஐயோ அவசரத்தில் இதான் வீட்டு இருக்குங்க கைஸ். கரெக்டு கரெக்டு கரெக்ட். ஐயோ என்னடா இது. கரெக்டு 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 கரெக்ட். ஐயோ ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க, அதுதான் கஷ்டமாக இருக்குது. இல்லைண்ணா லாஸ்ட்டு கொடுத்துருந்தாங்கன்னா ஈஸியாக இருந்திருக்கும் கைஸ். கரெக்டு 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 கரெக்ட் போடு கைஸ். போகணும் அடுத்த லெவல். டக்குன்னு 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 போகணும் கைஸ். நம்ம டக்குன்னு போகணும், இல்லைன்னா மிஸ்டு ஆயிரும். மிஸ்டு ஆரஞ்சில் கரெக்டாக வைக்கணும். ஆரஞ்சில் எல்லோவில் வைக்கணும். இந்த பம்பரை தப்பா ரெட் கலரில் வச்சா தான் சுத்தம் நினைக்கிறேன். ஏன்னா சுத்த மாட்டேங்குது. ஸோ க்ரீன்லேயே விட்டுட்டு டைம் வேஸ்ட் டக்கு டக்குன்னு போகணும். டக்குன்னு போகணும். டக்குனி போ டக்குனு போட்டு போடு. சுற்றிட்டு இருக்க போடு டக்குன்னு டக்குன்னு இன்னும் 44 செகண்ட்ஸ் தான், 43 செகண்ட்ஸ் தான் இருக்குது கைஸ். ஐயோ உடுத்து கிடங்க கைஸ். ஐயோ இது வேறு அதுக்கு 1 ஐயோ 1 2 3 ஐயோ 3 விழுந்துட்டேன் கைஸ். 1 2 ஐயோ 1 2 3 4 5 முடிச்சிட்டேன் கைஸ். ஓடு அப்பா வந்துட்டோம் கைஸ். வந்துட்டோம் வெற்றிகரமாக இந்த லெவலையே முடித்து விட்டேன் கைஸ். அடிப்பொலி கைஸ், அடிப்பொலி கைஸ். யாருனாலையும் முடியாது டெத்து. இதில் போய் வந்து நிறைய பேர் புஷ் பண்ணுறது வந்து தலையில் அந்த கோக்குமா கோக்கி பொம்மைலாம் வச்சுருக்காங்க கைஸ். ரெட் லைட் பொம்மை கோக்காவா கோக்கி சீமா கோலி. ரெட் லைட்லாம் இருக்குது. இது அடிக்க இது லைட் ஆஃப் பண்ணுவாங்களா, அதுவா இது யாரும் அடிக்கிற மாதிரி தெரில. நம்மளும் ஒரு முக்கில் போய் பதுங்கி இருந்துடும். நம்மளுக்கு பயந்து ஓடுறாங்க நம்மளை பார்த்து. நம்மளே சும்மா முக்கில் வந்து ஒழிஞ்சு நிற்கணும்னு அவன் பக்கத்தில் வந்து நம்மளை பார்த்து பயந்து ஓடிட்டு இருக்கான். அவன் நம்மளோட எவ்வளோ பயந்தாங்கோழியாக இருப்பான் பார்த்துக்கோங்களேன். எவ்வளோ பயந்தாங்கோழியாக இருப்பான் நம்மளோட. அப்போ எவ்வளோ பயந்தாங்கோழியாக இருப்பான். அப்படின்னு நம்ம அதுக்கு பரவாயில்லையே. இவ்வளோ போய் அடிக்க முடியுமா பார்க்கலாமா? அடிக்கவே முடியல. இப்போ எதுக்கு இது? எதுக்கு கேட்குறேன். இல்லை எதுக்கு? இல்லை அது மாதிரி தான் இருக்குது. பார்த்தீங்களா? கேமோட ரூல்ஸ் என்னன்னா, ஆட் ஆர் ஈவன். அவங்க சூஸ் பண்ணுற நம்பரை வந்து நீங்கள் ஆடா ஈவனான்னு கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான். தேங்க்யூ. இவ்வளோ தானே சிம்பிள். இதெல்லாம் நாங்கள் 2 வயசுலேயே கண்டுபிடிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டே நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்ட் நம்ம தான் இது பண்ணணும், அவ்வளோதானே.
நம்ம வந்து இப்போ இதில் வைக்கலாம், ஈவெண்ட்டில். ஆமாம், ஆடில் வைக்கலாமா? ஈவெண்ட்டில் வைப்போமா, ஆடில் வைப்போமா? ஈவெண்ட்டில் வைப்போமா, ஆடில் வைப்போமா? ஈவெண்ட்லேயே வச்சுருவோம் கைஸ். ஆடு சூஸ் பண்ணிட்டோம் கைஸ். நம்ம அவன் ஆடு சூஸ் பண்ணிட்டான், அதனால தப்பு. ஆடு இப்போ மறுபடியும் அவன் நம்ம ஆடு சூஸ் பண்ணியிருக்கோம், அவனை ஆடு சூஸ் பண்ணிட்டான் கரெக்டாக. ஈவன் போடு கரெக்ட். எப்படா அவன் தப்பாக பண்ணிகிட்ருக்கான் கைஸ். ஈவன் கொடு, போடு. ஈவன் போடு. தப்பாக கொடுத்துட்டாங்க கைஸ். நூபுக்கார திஸ்வந்த் 771. யாருக்காவது அவனுக்கு திஸ்வந்த் வேணும்னா போய் ரெக்வஸ்ட் கொடுத்துக்கோங்க, சரிங்களா? ஏன் ஐடிக்க பேர் என்னன்னு கேட்குறீங்களா நீங்கள்? சஜுன்னு அடிங்க வரும். சஜு SAJU அடிங்க. ஏன் ஐடி ரிக்வஸ்ட் மட்டும் கொடுத்து வச்சுக்கோங்க கைஸ். அப்போ நான் லைவ் போடும்போது விளையாடலாம். எனக்கு 25 சப்ஸ்கிரைபர் டக்குன்னு போங்க கைஸ். அப்போ நான் ஃபுல்லாக லைவ் காலையில் ஃபுல்லாக லைவ் போடலாம் கைஸ். நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைவ் வரும் என்றைக்கும், சரிங்களா கைஸ்? லீவ் டைம்னால எப்பவும் வரும். ஐயோ, நம்ம மேட்சை தவற விட்டுருக்கோம் நடக்கே. ஆமாம், மேட்சை தவற விடுகின்றோம் நம்ம. ஆஸ்பர் பிளேயர் அந்த அவனுக்கு மண்டைக்கு கீழே போட்டிருக்கல, அதை தான் சொல்லிடுறேன். அது ஆடு கொடுத்துரும். இந்த வாட்டி நம்மளுக்கு இது கண்டுபிடிக்க முடியல கைஸ், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போது வின்னர் சிக்கன் டின்னர் போடு அடி போலிங் கைஸ். எப்படா எங்களுக்கு இப்படி இவ்வளோ வந்துட்டாங்க கைஸ். எப்படியோ கஷ்டப்பட்டு துயரப்பட்டு ஓடு ராஜா மாதிரி இங்கே வர வந்துட்டேன். எப்பா எப்படியாவது இவ்வளோ வந்திருக்கேன் கைஸ். கஷ்டம்தான், பட்டு ப்ரோவாக இருந்தனால தான் இவ்வளோ தூரமாக வந்திருக்கேன். எடி அவுட் ஆகினாலும் ஜெயிச்சாலும் ஒன்றும் இல்லை. ஆமாம், ஜெயிச்சிருவேன் எப்படினாலும் அது ஒன்றும் கிடையாது. மாமா நான் ப்ரோ ஸ்கில்ஸ்லாம் வச்சு ஜெயிச்சிருவேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. கைஸ், யாரெல்லாம் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு, லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு பெல் ஐக்கான ஆனில் வச்சுட்டு வந்துடுங்க கைஸ். என்னோட ரூல்ஸ் என்னன்னு கேட்குறீங்களா? இது வந்து கிளாஸ் பிரிட்ஜ், இதில் ஒன்று கரெக்டாக இருக்கும், ஒன்று தப்பு. அதனால நீங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணி போகலாம். உங்களுக்கு 2 சான்ஸ் இருக்குது. கேஸ் டெஸ்டர்னு நீங்கள் ஒன்று வாங்கி வச்சுருப்பீங்க, அதை வச்சு நீங்கள் வேணால் போகலாம். ஆனால் நீங்கள் அது தீர்ந்துட்டுனா நீங்கள் வந்து அது உங்கள் கஷ்டோட வளரிட நீங்களே தான் போகணும். இது சிம்பிள். அவரை சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே நான் மேட்சே முடிச்சுடுவா போல இருக்கேன். ஓ, இவரே காப்பாற்றி விட்டுருவார் போல இருக்கேன். எப்படா இது? அவன் போனதை பார்த்து பேர்லாம் நினச்சிருக்கேன். முன்னே கைஸ் முடிச்சிருக்கலாம் கைஸ். இங்கே கூட போயிருந்தேனா? வருத்தமாக இருக்கிறது கைஸ்டா. சரிங்க கைஸ், எப்போ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதிலிருந்து விடை பெறுகிறது நான் உங்கள் பாய். அப்பா ஆமா அப்பா. சரி கைஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா பை பை, சி யூ, சாயூ சூயா. சரி கைஸ், இன்றைக்கி நைட்டு நிறையா வீடியோ சேலஞ்ச் வீடியோலாம் வரும் கைஸ். சரி கைஸ், டாட்டா பை பாய்.